மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த எஃப்எஃப் மறந்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் மை மாமா. ஓகே, இதோட நம்ம தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அப்படியே திரும்பியே படுத்துட்டு இருக்கீங்க. ஜிகே கிளாஸ் தான். ஜிகே தான் வந்து நிற்பான் அப்படியே நின்றுட்டு எதுக்கு அவ தூங்குறா? சார் உடம்பு சரியில்லை சார், உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தாண்டா வரான். கிட்ட வந்துட்டு அதுக்கடுத்து வந்து பெஞ்சு வேகமாக தட்டுறான். தூங்குறதுக்கு தான் இங்கே வந்தியா? அதுக்கு வீட்டிலே இருக்கலாம்ல, எதுக்கு காலேஜ் வர? சும்மா எந்நேரம் படுத்து தூங்கிக்கிட்டு இங்க பாரு அப்படின்னு சொல்றான். நீங்க வந்து குனிஞ்சுக்கிட்டே இல்லை சார் நான் தூங்கல சார். அப்புறம் வேற என்ன இப்ப பண்ணிட்டு இருக்க? நான் எதுவும் பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழே கொஞ்சம் பேசிட்டு இருக்கீங்க. ஜிகே தான் அவங்க சின்ன பிடிச்சி மேலே தூக்குறோம். உங்களோட சீக்ஸ் அப்படி அவ்வளோ செவந்து இருக்கு. உங்களுக்கா ஒண்ணுமே புரியல, என்னடா இது அப்படின்ற மாதிரி. யார் ஒன்று அடிச்சா? ஒன்னதான் கேட்குறேன், யார் ஒன்று அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். எதுக்கு யார் ஒன்று அடிச்சதுன்னு சொல்ல புரியா இல்லையா? வாயின் எதுக்கு ஒன்று அடிச்சாங்க? யார் ஒன்று அடிச்சது சொல்லுவாய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அவன் கிளாஸ்ல இருக்கும் அப்படின்ற கான்சியஸ்லயே இல்லாம கத்திட்டு இருக்கான். அதுக்கடுத்தா கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வரானே சுத்தி முத்தி பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து ரிவார்ட் ஸோ கிளாஸ் பார்த்துக்கோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான் தரன்னு. ஸோ இழுத்துட்டு போயிட்டு அவனோட ஸ்டாஃப் ரூம்ல தாண்டா உட்கார வைக்கிறான். ஒயினை உட்கார வச்சுட்டு அதுக்கடுத்து யார் ஒன்று அடிச்சது? இல்லை சிக்கி அது ஒயின் ஒன்றை கேட்டேன், யாரு ஒன்று அடிச்சதுன்னு தான் உன்னை கேட்குறேன், புரியுதா? சொல்லு, யார் ஒன்று அடிச்சா? எதுக்கு ஒன்று அடிச்சாங்க? யாரும் இல்லை சிக்கி, விடு இந்த விஷயத்த. நீனு இதப்பெல்லாம் விட முடியாது வாயின். யார் ஒன்று அடிச்சது அதை சொல்லு, புரியுதா புரியலையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜேகே. ஸோ நீங்களாம் சொல்லுவானா அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கீங்க, சொல்லவே மாட்டீங்க யார் அடிச்சது அப்படின்ற மாதிரியே. ஏய் வாயின் சொல்றி ப்ளீஸ் டி. என்னை யாரும் அடிக்கல ஜேகே, விடு நான் இடிச்சுக்கிட்டியா? பொய் சொல்லாத வாயின். பாப்பா ப்ளீஸ் டி சொல்றி, யாரு ஒன்று அடிச்சது? கண்ணா என்னடி இப்படி சிறந்திருக்கு? எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. யாரோ மேல கை வச்சது? உன் கிளாஸ்மேட்ஸா? சொல்லு, இல்லை யாரா ப்ரொஃபஸரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் ஒரு டோரை நாக் பண்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. சாரு அப்படின்றதுக்காக ஜேகே பார்க்க போவான். ஸோ ஜேகே பார்க்க போனோம், ஜெனி தண்டா வந்திருப்பா. ஜேகே அதை பார்த்தோன்னே வேகமா கதவை எடுத்து சாத்திடுவான். இவ எதுக்கு இங்க வரா அப்படின்னு சொல்லிட்டு சாத்தினோடனே அதுக்கடுத்து சொல்லுவான் யார் ஒன்று அடிச்சது. ஜேகே நான் கிளாஸ்க்கு போகிறோம் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ்க்கு தான் கொடுத்துட்டு ஓடியாந்துருவீங்க. ஜிகே அதுக்கடுத்து சரி ஓகே அப்படின்னு விட்டுருமா, வீட்டுக்கு போய் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் படுத்து அழுதுகிட்டே இருப்பீங்க கிளாஸ் ரூமில், என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ கிளாஸுமே முடியுது, நீங்கள் வந்து எல்லாருமே போயிருப்பாங்க, யார் நீங்கள் மட்டும் உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ ஸ்டாஃப்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தானே போவாங்க அப்படின்றதால மணி வந்து ஒரு 5 o'clock மாதிரி ஆகுது. ஸோ அப்போ நல்லா நீங்கள் எப்படின்னா ஒரு டீப் ஸ்லீப்பில் இருப்பீங்க அந்த பெஞ்சில் படுத்து. உங்கள் ஃபேஸில் வந்து ஒருத்தவங்க தண்ணியை கொண்டு வந்து அப்படியே ஊற்றிடுறாங்க. ஸோ அது வேறு யாருமே இல்லை, ஜெனி தான். ஸோ ஒரு ஃபோர்ஸாக எந்திரிச்சிருவீங்க. எந்திரிச்சோடனே அதுக்கடுத்து என்னம்மா ஒயினு ஜெக்கி கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு போல இருக்க, ஞாபகம் வச்சுக்கோ அவன் வந்து என்னோட லவ்வர், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதான் நீ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டேடி, அப்புறம் எதுக்கு இங்கே திரும்ப வந்த அப்படின்னு நீங்கள் திமிரா பேசிட்டு இருக்கீங்க. என்ன ஒயின் காலைல வாங்கினது பத்தலையா அப்படின்னு சொல்கிறா அவன். ஜெக்கி கரெக்டாக ஒயினை பார்க்கறதுக்கு வரும்போது அது அப்படியே கேட்டுடுறான். அது எல்லாத்துக்குமே உங்களுக்கா செம்ம ஷாக்கில் இருக்கீங்க நீங்கள். ஜேகே வந்ததே நீங்க பாத்துடுறீங்க, இவளை எப்படா காம் பண்றது, இவ ஜெனிவா எப்படி மூடுறது அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்துட்டேன் அப்படின்னா செம்ம விடவே மாட்டான், போட்டு பொலன்னு பொழந்துருவான் ஜெனிய அப்படின்றதால அவளுக்கு கம்முனு ஜெனி, இதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜேகே நிக்கிறது அவன் ஷூ அப்படி தெரியுது. அதுக்கடுத்து ஒயின் எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணி பார்க்குறான். ஜெனி கேட்கவே மாட்டா. சரி ஓகே வாசாவா அவன் கையில அப்படின்ற போது ஜெனி நிறைய பேசிட்டு இருக்கா அப்படியே ஓவரா. அதுக்கடுத்து பேசிட்டு இருந்தேன், எதுக்குனே இப்படி அடுத்த ஆளுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இருக்கீங்க? நான் வேணான்னு சொல்லிட்டா மொத்தமாக வேணான்னு விதிக்கிடுவேனா? அவன் என்னோட ஜேகே, என்னைக்கு இல்லை என்னைக்குமே, எனக்கா இருந்தாலும் நான் அவனை அடைஞ்சிருவேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கா ஒன்றுமே புரிய வேண்டாம், என்னடா வேணான்னா இப்போ வேணுன்றா, நம்மள்ட்ட வேற சண்டை போட்டுட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி. ஸோ ஜேகே கரெக்டாக என்ட்ரி கொடுத்துட்றான். ஏய் என்னடி உனக்கு பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கண்ணத்துலேயே ஸ்லாப் விட்டுக்கிட்டே இருக்கான் ஜெனிக்கு. என் வைனே அடிச்சிட்டல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வைன் தான் ஜேகே கையை பிடிச்சிடுறான். என்னமாம்மா சொன்ன, என்ன சொன்ன? ஏன் ஒயினா? ஏய் ஆமாண்டி நீ ஏன் ஒயின் தான், ஓகே இதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு செம்ம அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். ஒயினா தடுக்க பார்க்குறான். அவனா கேட்கவே மாட்டான். இதில் யாரும் இன்டர்ஃபியர் ஆக வேணாம்,
புரியுதா அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கடுத்து அப்படியே நீங்களும் நிற்கிறீங்க. நின்றுட்டு அதுக்கடுத்து ஜெனி தான் வாங்கிட்டு செம்ம இன்சல்ட்டிங் கண்ணத்திலே கை வச்சுட்டு போயிடுது. போனோடனே அதுக்கடுத்து வந்து உங்களை தான் ஜேகே கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு தாண்டா வரான். நீங்கள் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெட்டில் இருப்பீங்க நீங்கள். ஏன்னா அவள் ஃபேஸில் தண்ணி ஊற்றிட்டான் அப்படின்றதால உங்கள் ஹேர்லாம் நனைஞ்சிருக்கும். நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் டயர்டாக அப்படியே கார்லேயே தூங்கிடுவீங்க. ஜேகே நீங்கள் தூங்குறத பார்த்துட்டு அப்படியே நிறுத்திடுவான் காரை. எவ்வளோ அழகாக தூங்குறா. ஐ லவ் யூ வைன். அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ரொம்ப ரொம்ப தயவு செஞ்சு நான் விட்டு போயிடாத வைன், ப்ளீஸ் வைன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நீங்கள் தூங்கினாலுமே கொஞ்சம் உங்களுக்கு ஒன்று ஒன்று கேட்குது. ஸோ அது உங்களுக்கு நீங்கள் வந்து கனவு அப்படின்னு நினச்சிட்டு தான் தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களோட ஹேர் தானே அப்படியே பறக்குது. இவன் வந்து எடுத்து அது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி விடுறான். உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து உங்களை அவ்வளோ ரசிச்சுட்டு இருக்கான் ஜேகே அப்படியே காரில் வச்சு. உங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டு கரெக்டாக ஜெனி வீட்டுக்கு தான் போயிடுறான் அவன். ஜெனி வீட்டுக்கு போயிட்டு கதவை சாத்திடுறான். ஜேகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஏய் நெல்லு, என்ன சிக்கி பண்ணிட்டு இருக்க? இப்போ எதுக்கு இங்கே வந்த? அவளை தான் கூப்பிட்டுட்டு போனல, அப்படியே போக வேண்டியதுன்னு. எதுக்கு இங்கே வந்த நீனு? ஏய் ஒன்றும் உன்கிட்ட பேசுறதுக்கெலாம் வரல. எதுக்கு ஒயனை அடிச்ச? நான் 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 அடிச்சேனா? யார் சொன்னது? ஏய் சி பச்சையா நடிக்காத. எதுக்கு ஒயனை அடிச்ச? எனக்கு அவளை பிடிக்காது அதனால அடித்தேன். போதுமா? இந்த ரீசன்லாம் எனக்கு கேட்க வேணாம். எதுக்கு ஒயனை அடிச்ச? சிக்கி என்ன சிக்கி பேசிட்டு இருக்க நீனு? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எதுக்கு ஒயனை அடிச்ச? கேட்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? சொல்லு ஜெனி, கேட்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? வேணான்ட்டு போனவ தானேடி நீனு. இப்ப என்ன அக்கிரமாயிரு. எதுக்குடி வந்த? ரொம்ப பேசிட்ட. அது என் ஒயனையே அடிச்சிட்டல நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோட கழுத்து பிடிச்சிதான் அப்படியே மேலே தூக்குறான். ஜெனிக்கா ஒண்ணுமே தாங்க முடியல. விடுச்சிக்கே. ஏய் கத்தாத. ஒயனுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஜிக்கி அதுக்குள்ள ப்ளீஸ் ஜிக்கி இறக்கி. ஏய் கத்தாத என்ன? ஜிக்கி ப்ளீஸ் ஜிக்கி வலிக்கும் ஜிக்கி, இறக்கி விடு ஜிக்கி. இதுக்கடுத்து எனக்கும் ஒயனுக்குள்ளேயும் நீ வரவே கூடாது, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறேன். அதுக்கடுத்து ஜெனியா ஐயோ செம பயம் வந்துட்டு இருக்கா. எதுக்கடா இவளை அடிச்சோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே வீட்டுக்கு தாண்டா அவன் வரான். வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் தான் நிம்மிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. பேசிகிட்டு இருந்தோடனே உங்களை எப்படின்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் குளிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி தான் நிம்மிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்களே. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? என்னவா உனக்கு பிரச்சனை இப்போது? யார்கிட்ட வாங்கி பேசிகிட்டு இருக்க? நிம்மிட்டேன். ஐயோ காலேஜ்லேயும் பேசுகிறீங்க, கிளாஸ்லேயும் பேசுகிறீங்க, இப்பயும் பேசிகிட்டு இருக்க. அப்படி என்ன தாண்டி பேசுவீங்க? அதே தான் பேசுவோம், சும்மா பேசிகிட்டு இருப்போம். அவள் ஒருத்தி தான் மாமா என்னை சிரிக்க வச்சுட்டு இருப்பாள் எப்போவுமே. நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணமே நிம்மியாக தான் இருப்பாள். அது உனக்கு தெரியுமா? என்னடி சொல்கிற? ஆமாம்மா, என்னென்னமோ பேசுவான் மாமா. என்னை சிரிக்க வைக்கணுன்றதுக்காகவே அவள் பேசுவா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ ஜேகேயுமே ஓகே அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு விட்டுறான். இப்போ நான் அவனுக்கு இன்னொரு ஹர்ட்டிங் எப்படி இருக்கணும், அந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜெக்கிக்கு தோண ஆரம்பிச்சிடும். என்னடா இவன் அப்படின்ற மாதிரி பொசசிவ், எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே பொசசிவ் ஆக ஆரம்பிச்சிருவான். இப்படி தான் அவங்க டேஸ் கொஞ்சம் போயிட்டே இருக்குது. இருந்தோடனே அதுக்கடுத்து வந்து நிம்மி தாண்டா அவங்க கிட்டே சொல்கிறா. ஒயின் நான் அவன்கிட்ட வந்து சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காத. சொல்லு நிம்மி. ஜேகே சார் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. ஏன் இப்படி சொல்கிறேன்? அந்த ஜெனி ரூட்டு விட்டுட்டு இருக்காடி, அதுக்கு தான் சொல்கிறேன். நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோ அவரை, புரியுதா? யாரை பார்த்தா எனக்கு என்னடி போ, அதெல்லாம் எப்பயோ நான் மலையேறிட்டேன். இதுக்கடுத்து என்னோட லைஃப்பை நான் பார்க்கலான்னு இருக்கேன். உன்னோட லைஃப்காக தான் சொல்கிறேன் ஒயின், புரியுதா? ஜேகே தான் உன்னோட லைஃப், ஓகேயா? அது நீன்னு இல்லை, யாராலுமே மாற்ற முடியாது. என்னடி நீயும் இப்படி பேசிகிட்டு இருக்க? நீயும் இப்படி பேசிகிட்டு இருக்கனா என்ன? மேரேஜ் ஆகி ஒரு 1 year ஆக போதா? என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நிம்மி உங்கள்கிட்ட. அதுக்கடுத்து சொல்லிட்டு நீங்களும் அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரி என்னதான் அது கதை அப்படின்ற மாதிரி. ஜேகே தான் கரெக்டாக வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே என்ன ஆயிடுச்சு யோசிச்சுட்டே இருக்கீங்க நீங்கள். அதையே நிம்மி சொன்னது ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவர் திங்கிங் பீக்கில் இருப்பீங்க நீங்கள். தூக்கமே வந்திருக்காது உங்களுக்கு. என்னடா இவன் அப்படின்ற மாதிரி. ஜேகேவுமே லேட்டாக தான் வந்திருப்பான் அன்னைக்கு நைட்டு. உங்களுக்கா டவுட்டில் இருக்கீங்க இவன் எங்கே போயிருப்பான், என்ன பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜேகே தான் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். நீங்கள் கிட்ட போய் ஸ்மெல் பண்ணுறீங்க. ஸோ அவன் மேலே ஏதாவது பர்ஃப்யூம் ஸ்மெல் வருதா அப்படின்ற மாதிரி கிட்ட போய் ஸ்மெல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அது எதுவுமே வந்திருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருப்பீங்க நீங்கள். ஜேகே சடனாக இப்படி திரும்பிடுவான். ஸோ நீங்கள் அவன் அப்படியே திரும்பினோடனே நீங்கள் அவன் மேலே போய் விழுந்துருவீங்க. ஸோ உங்களை பிடிச்சிருவான். அவன் பிடிச்சோடனே அதுக்கடுத்து வந்து என்னடி ஸ்மெல் பண்ணிகிட்டு இருக்க
என்ன கதை அப்படின்னு கேட்குறான். அதுக்கடுத்து நீங்களா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறீங்க. அதுக்கடுத்து அப்படியே போய் நிற்கிறீங்க. நின்றுக்கிட்டு அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிடுது. என்ன வாயின், என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க? ஏதாவது பேசுனா பேசு, கேட்கணும்னா கேளு. சும்மா இந்த மாதிரி டவுட்டாக பார்க்குற வேலை வச்சுக்காத. ஓ, அப்போ நான் டவுட்டாக பார்க்குறேன்னு உங்களுக்கு தெரியுதா? என்ன தெரியுதா? என்ன மாமா, உன் எக்ஸை பார்த்துட்டு வந்துட்டு போல இருக்கு. என்ன சொல்ற? என்ன எக்ஸு? அப்படி தெரியாத மாதிரி நடிக்காத மாமா. அப்படியே வெளியெல்லாம் கோவமா காமிச்சிக்கிறது, ஆனா வந்து யாருக்கும் தெரியுமா பிரைவேட்டா மீட் பண்ணிக்கிறது, அதானே? ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? உண்மையே புரியல. வாயின், ரொம்ப பேசிட்டு இருக்காத, புரியுதா? டின்னர் எடுத்து வை, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான் அவன். ஸோ நீங்களா விடவே மாட்டீங்க. எனக்கு தெரியும் மாமா, நடிக்காத, புரியுதா? என்னடி நடந்தது இப்போ? என்ன நடந்துச்சு? இவ்வளோ நாள் நல்லா தானே இருக்க, இன்னைக்கு என்ன உனக்கு ஆச்சு? இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தேன். இவ்வளோ நாள் நீ இப்படி லேட்டாக வந்தது இல்லை. இன்னொன்று, இவ்வளோ நாள் நீ இவ்வளோ கோமா ரியாக்ட் ஆனதே இல்லையே, என்ன இன்னைக்கு? ஏய், நான் நான் ஜஸ்ட் நார்மலாக கேட்டேன்டி. நான் எதுவுமே பண்ணலடி, சத்தியமா உன் மேல. என்னை தொடாத மாமா. நீ நீ இப்போ நீ எப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நீ இவ்வளோ எக்ஸ்பிளைன். ஆமாம் ஆமாம், நான் ஏன் இதை கேட்குறேன்? எனக்கே இவ்வளோ பொசசிவ் ஆகுது. ஸோ நான் இதை எப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு அது நல்ல காதில் விழுது. அவன் வேகமாக உங்ககிட்ட வரான். இப்போ என்ன உனக்கு, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஒன்றும் ஆகலை மாமா, ஒன்றுமே ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. அதுக்கடுத்து ஜேகே தான்டா, சரி என்ன இவ்வளோ என்னடா சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவளுக்கு எப்படின்னா ஒரு ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே, நீங்கள் அவன் மேலே பாசிட்டிவாக இருக்கீங்க அப்படின்றதால இப்படி கொஞ்சம் மார்னிங் ஆகுது. தென் அதுக்கடுத்து நீங்கள் காலேஜ் தான் கிளம்புறீங்க. ஜேகே வந்து பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு நிற்கிறான் உங்களுக்காக. நீங்கள் அவனை பார்க்காமலே ஆட்டோவில் போய் ஏறி போகிறீங்க. ஜேகே உங்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கான் காலேஜுக்கு. ஸோ ஜேகே கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸு. முறைக்கிறான் அவங்கள, நீங்களும் அவனை முறைக்கிறீங்க. என்னடா ரெண்டு பேரும் என்ன நான் மட்டும் என்ன சகச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸோ முறைச்சிக்கிட்டு இருந்தோடனே கரெக்டாக ஜெனி தான் உள்ள வரா. ஜிக்கி சார், 1 செகண்ட் உங்கள்கிட்ட பேசணும், ஸோ கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்கிறா. கேட்டோடனே ஜேகேவுமே சரி ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, எந்த ரியாக்டும் பண்ணக்கூடாது அப்படின்றதாலே சரி ஓகே அப்படின்ட்டு சொல்கிறான். இது வரேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே இதுக்கு ஒயின் யோசிச்சிட்டே இருக்கான். எது கூப்பிட்டுருப்பா அப்படின்ட்டு. அந்த 1 நாள் வந்து வந்திருக்கவே மாட்டான் ஜேகே. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அப்படியே 1 hour போகுது. 1 hour பண்ணி ஜேகே உங்கள் கையை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு வரான். எதுக்குடா இவன் இழுத்துட்டு வரான் அப்படின்ற மாதிரி நீங்கள் கன்ஃபியூஷனில் போயிட்டுருக்கீங்க. ஸோ ஸ்டாஃப் ரூமில் விட்டு தாண்டா அப்படி கதவை சாத்திடுறான். எதுக்கு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு தெரியாமலே ஒரு மாதிரி ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க நீங்கள். என்னடி நினச்சிட்டு இருக்க? என்ன நினச்சிட்டு இருக்க நீ? நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், அது உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா பேசிட்டு இருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி இதான் பார்த்துட்டு இருக்கீங்க. இணைச்சிக்க பேசிட்டு இருக்க நீ, என்ன பண்ணிட்டு இருக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு எல்லாம் தெரியும் வாயின், என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? உன் கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன், புரியுதா? சும்மா இதை மறந்துட்டு வேற எந்த வேலையும் நீ வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இணைச்சிக்க பேசிட்டு இருக்கீங்க நீனு. சும்மா ஒரு அளவு தான் பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னடி ரொம்ப கத்திட்டு இருக்க அப்படின்னு இருக்கான். அதுக்கடுத்து நீங்கள் வெளில தானே ஓட போறீங்க. ஸோ அவன் ஜேகே வந்து தரத்தரான்னு திரும்ப அவங்க கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறான் ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி. அந்த ஆடிட்டோரியமில் இழுத்துட்டு போயிட்டு அதுக்கடுத்து அப்படியே அங்கே ஸ்டேஜில் தான் நிற்க வைக்கிறான். நிற்க வச்சுட்டு இவ வந்து என்னோட ஒய்ஃப், புரியுதா? இவளுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து இவ கூட யாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது. காட் இட்? மீறி பண்ணிங்கன்னா இந்த காலேஜில் யாருக்கும் பிளேஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஒயினுக்கு ஒன்றுமே புரியல, தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. அப்போ பிரைட் தாண்டா வரான். ஸோ அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைட் வந்து உங்களோட ஒன் சைட் லவ் வர்றா. பிரைட் கூட வந்து நீங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸை தான் வந்து நம்ம ஜெனி மேடம் வந்து ஜெக்கி கிட்ட காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஜெக்கி இவ்வளோ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து பிரைட் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒயினோட ஒன் சைட் லவ்வர். அப்போ ஸோ இப்படி இருக்கும்போது காலேஜ் ஒகேஷன் வந்தாலே 2 பேர் தான் வாலண்டரி. ஸோ எதாக இருந்தாலும் 2 பேர் மட்டும்தான் அதில் போய் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களே, சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது இந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து ஒரு ரொமான்ஸ் டான்ஸ் தான் ஆடிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து ஜெனி வந்து ஜேகே கிட்ட காட்டியிருப்பா. காட்டினதும் ஜேகேவா செம்ம கோவத்தில் போய் தான் அதுக்கடுத்து கொஞ்சம் பொசசிவான ஆள் நம்ம ஜேகே அப்படின்றதால நீங்கள் வேகமாக வீட்டுக்கு தானே வரீங்க, யார்ட்டையுமே சொல்லலை அவங்க காலேஜில் உள்ளவங்கள்ட்ட. அதனே ஜேகே தான் அவங்க அம்மா கிட்ட கால் பண்ணி கேட்பான், அக்கா வீட்டுக்கு வந்தாலாவ? ஆமாண்டா வீட்டில் தான் இருக்கா, படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஏன் என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, நான் அதை இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துடுறான். வந்துட்டு அதுக்கு அடுத்து வந்து உங்களை தான் பெட்டில் புஷ் பண்ணுறான்டா. வந்துட்டு செம்ம வேகத்தில் உங்களை வந்து பெட்டில் புஷ் பண்ணுறான். என்னடி நினச்சிட்டு இருக்க? ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர மாட்டியா? அதுக்குள்ளே நீ பாட்டு அப்படியே வேகமாக வந்துட்ட. என்ன நினச்சிட்டு இருக்க நீ என்ன நினச்சிட்டு இருக்க? ஆடிட்டோரியமில் எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு இருக்கு. எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் அப்படின்றது. ஓ
உனக்கு அது இப்போதான் தெரியுதாடி? ஐயோ பாவமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கா செம்ம டென்ஷன் தாங்க மாட்டேங்குது. நீங்கள் ஜேகேவை தான் அடிச்சிடுறீங்க. அப்படி அடிச்சுட்டு அவன் கண்ணத்துல கை வச்சுட்டு நிற்கிறான். இன்னும் வேணா அட்ரி, நான் தாங்கிக்கிறேன், புரியுதா? ஆனால் ப்ளீஸ் வேற எவன் கூடயும் பேசாத, எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது வாயின். மாமா எல்லாரும் ஒன்ன மாதிரியே இருப்பாங்கன்னு நினச்சியா? ஒருத்தவங்கள லவ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறது அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சியா? வாயின், என்ன நடந்ததுன்னு தெரியும் உனக்கு நல்லாவே. தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பேசாத வாயின், செம்ம டென்ஷன் ஆகுது. ஐயோ நான் எதுவுமே டென்ஷன் ஆகுற மாதிரியே நான் பேசலையே மாமா. உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ ஜேகேவால் ஒன்றுமே பேச முடியல. சரி நீங்கள் இப்படி கேட்டதும் அதுக்கடுத்து அவன் அவ்வளோ ஜேகே தான் உங்களுக்கு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறான். வாயின், நீ தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. உன்னோட குறும்புத்தனம், இன்னொன்று நீ சும்மா சுட்டி மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்ப, சேட்டை பண்ணுவ. அதுவும் இல்லாமல் மாமா மாமா மாமான்ட்டு என் பின்னாடியே சுற்றுவடி. இது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாயின். உன்னை பிடிச்சிதான் வாயின் கல்யாணம் பண்ண. ஆனால் இதை நீ புரிஞ்சுக்கவே மாட்டடி. மாமா இந்த மாதிரி டயலாக்லாம் உங்கள் அக்கா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் வச்சுக்கோ, ஓகேவா? என்கிட்ட வச்சுக்காத. ஏன்னா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாயின் ரொம்ப பேசிகிட்டு இருக்கா. ஐயோ ஜேகேவால் அது காது கொடுத்தே கேட்க முடியல. நீ என்ன சொன்னாலும் நீ தான் என் ஒய்ஃப், ஓகே? அதே மாதிரி ஐ லவ் யூ வாயின் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சின்ன பிடிச்சி தூக்கி சொல்லிட்டு இருக்கா அவங்கள்ட்ட. உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எட்ட போயிடுறான். போனோடனே அதுக்கடுத்து நீ உங்களுக்கா ஒன்றுமே புரியல, இவன் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இவன் நிமி பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி நீங்க ஜேகேவோட கையை தான் தட்டி விட்டு எட்ட போக பாக்குறீங்க. ஸோ அப்போ ஜேகே விடாம அப்படியே உங்களுக்கு நிக்லாக் அடிச்சிடுறான். ஏய் வாயின், ஆமா இப்படியே இரு வாயின், ப்ளீஸ் வாயின், வாயின் இரு வாயின், ப்ளீஸ் வாயின். வேற லெவல் ரீ. இது ஏன்டி நான் இத்தனை நாள் பண்ணாம இருந்தேன்? மாமா மாமா என்னை விட்டு மாமா, எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தட்டி விட்டுட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. இப்படி தானே அவங்க டேஸ் வந்து எப்படின்னா ஃபோர்ஸாக தான் உங்ககிட்ட வந்து டச் பண்ணுறது, சும்மா கிஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கானே. ஆனால் அதே மீறி வந்து உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் வேறு எதுவுமே பண்ண மாட்டான். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் கோவப்பட்டு இருப்பீங்க ஜேகே மேலே. அப்போ தான் ஜேகே காலேஜ் வந்திருப்பான். ஸோ பைக்கில் வந்து ஜெனியை தானே வந்து ஜேகே வந்து பைக்கில் கூப்பிட்டு வந்திருப்பான். நீங்கள் அதை பார்த்துடுறீங்க. பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து ஓகே இந்த வேலைலாம் நீ பார்க்குறியா மாமா, ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஜெனியை நிற்கிறாவ நின்னோடனே அவளை செம்மையாக ஒரு ஸ்லாப் விடுறீங்க. அடுத்த ஆப்ஷனுக்கு தான் இப்படி ஆசைப்படுவியா? அவன் கூப்பிட்டானா நீ அப்படியே பைக்கில் ஏறிட்டு வந்துடுவியா? என்ன நினச்சிட்டு இருக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜேகே நின்று அதை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறான். இவன் என்னடா பண்ணுறா அப்படின்ற மாதிரி. ஸோ அவ எதுக்கு வந்தா அப்படின்றதுனா அப்படின்னா அவளோட பைக் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, நீ வந்து என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட் கிட்ட நின்றுப்பா. ஸோ அதனால தான் வந்து ஜேகே வந்து அவளை கூப்பிட்டு உள்ளே வந்திருப்பா நீ. ஸோ அது எதுவுமே தெரியாமல் நீங்கள் போட்டு அவளை அடி நடிச்சிட்டு இருந்திருப்பீங்க எல்லாரும் முன்னாடியும். ஸோ அது செம்ம இன்சல்ட் ஆகிடும் ஜெனிக்கு. நீங்கள் ஜேகேவோட ஸ்டாஃப் ரூமுக்கு தானே அவனுக்கு முன்னாடியே போய் உட்காந்துருக்கீங்க அவன் டேபிள் மேலே. ஜேகே உள்ளே வரான். உள்ளே வந்தோடனே நீங்கள் ஒரு சிஸ்டர் தான் கொண்டு போய் அவன் செஸ்ட் மேலேயே வச்சு ப்ரெஷர் பண்ணுறீங்க. என்ன ஜேகே உன் எக்ஸு வண்டிலாம் கூப்பிட்டு வரலாம் ஆயிடுச்சுல, அதுவும் காலேஜுள்ளே. ஏய் என்னடி பேசிட்டு இருக்க? ஓ ஹெல்ப் கேட்டா அதான் பண்ணேன், புரியுதா? அதுவும் இல்லாமல் இந்த ஹார்ட்டில் உன்னை தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது வாயின் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களா இன்னும் இந்த பிளேஸ் எத்தனை பேருக்கு தான் இருக்குது ஜேகே? ஸோ அதனால் எனக்கு இருக்கிற பிளேஸை நான் தானே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சிஸ்டரை அவ்வளோ ப்ரெஷர் பண்ணி அவன் மேலே அழுத்திட்டு இருக்கீங்க. ஸோ விட்டார் பிளட்டே வந்துடும் போல் அங்கேருந்து. ஸோ இதே மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கீங்க கொஷின். ஏய் இது உனக்கான இடம்டி, ஸோ வேற யாருக்கும் கிடையாது. எல்லா பொண்ணுக்கிட்டையும் இப்படி தான் பேசுவியாமாம்மா? ஜேகே ஒன்றுமே புரியல. வாயின் சிஸ்டரை எடுன்னு சொல்கிறேன்ல, சொல்லு ஜெனிட்ட ஏன் பேசுற, அவளை ஏன் பார்க்குற, அவ கூட ஏன் போற? அவ கூப்பிட்டா நீ எப்படி போயிடுவியா? வர முடியாது அப்படின்னு உன் வாயிலிருந்து வராதம்மா. ஓ ஆமாம்மா நீங்கள் லவ்வர் ஆச்சு அதனால் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் அவ்வளோ ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள். ஸோ ஜேகேவா ஒரு கட்டத்துக்கு மேலே வாயின் சொல்கிறது கேளு, சிஸ்டர் எடு, வாயின் எடுடி, நீ சொல்லுமாம்மா ஃபஸ்ட்டு, நான் கேட்டதுக்கலாம். ஏய் வலிக்குது எடுடி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு 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 சொல்லு. அவள் கூட ஏன் பேசுகிற, அவளை ஏன் பார்க்குற, அவளை ஏன் பைக்கில் கூப்பிட்டு வர? வாயின் சொல்கிறத கேளு, சொல்லு சொல்லு, நீ சொல்லணுன்றதுக்கு தான் கேட்டுட்ருக்கேன்.
ஜேகே அப்படியே பார்க்குறான் அவங்கள. பார்த்துட்டு ஒரு டைமுக்கு மேலே சிரிப்பு தான் வருது அவனுக்கு. சிரிக்கிறான். ஏன் சிரிக்கிற? அப்போ ஏதோ ஒன்று இருக்கு அதானே அப்படின்னு கேட்குறீங்க. கேட்டுட்டு அப்படியே ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்னமாம்மா நான் கேட்டுட்டு இருக்கேன். தென் இந்த சிஸ்டர் உன் செஸ்குள்ளே இறங்குற அளவு நான் ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு வலி இல்லையா? இந்த சிஸ்டர் ப்ரெஷர் ஜேகேக்கு வலிக்கும்னு நினைக்கிறியாடி நீனு? பொண்டாட்டி மாமா புரிஞ்சு வச்சிருக்கிறது இவ்வளோதான் போல இருக்கு நீனு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிஸ்டர் பிளேஸ் பண்ண இடத்துல அவன் இன்னும் ப்ரெஷர் கொடுக்குறான். ஸோ அவன் செஸ்ட்லேருந்து பிளட்டே வெளியே வந்துருச்சு. அதுக்கடுத்து சிஸ்டரை தூக்கி போட்டு நீங்கள் வந்து அவனோட ப்ளீட்டை தாண்டா ஸ்டாப் பண்ண பார்க்குறீங்க நீங்கள். என் பொண்டாட்டிக்கு மேலே இவ்வளோ பொசசிவா? மாமாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி. மாமா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத. பிளட் வருது, காட்டனுக்காக கொடு மாமா. ஏய் சொல்கிறத கேளு. இதெல்லாம் என்ன பெரிய வழியா? ஆனால் நீ இன்னைக்கு பண்ணது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிட்டு ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்கான். நீங்களா என்னமோ பண்ணி தொடரா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஷர்ட்டு தான் கழட்டிட்டு அதுக்கடுத்து அவனுக்கு வந்து அந்த ஊண்டை வந்து சரி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். மாமா எவ்வளோ ப்ளீட் ஆகுது பாருமா. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன், ஆனால் அது இப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏய் அதெல்லாம் பார்க்காத. இங்கே பாரு மாமா கண்ணை பாரு. உனக்காக மட்டும்தான் இருக்கேன். பாரு என் கண்ணை பாரு. வாயின் ப்ளீஸ் வாயின். நான்லாம் பார்க்க மாட்டேன். நீ ஃபஸ்ட்டு ஆயின்மெண்ட் எங்கன்னு கொண்டு சொல்லு. ஏய் சொல்கிறத கேள்றீங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எதையுமே பார்க்குற மாதிரியே இல்லை. அப்படியே அவன் என்ன பண்ணிடுறான், அவங்க 2 கையுமே அவன் செஸ்ஸில் தான் நீங்கள் 2 கையுமே வச்சுருக்கீங்க. அந்த 2 கையுமே எடுத்து அவன் ஒரே கையால் வச்சு உங்களோட டேபிளில் அப்படியே புஷ் பண்ணுறான். புஷ் பண்ணோடனே உங்களோட கால் மட்டும்தான் கீழே ஒரு மாதிரி ஹேங் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே அந்த டேபிள் மேலே தான் படுத்துருக்கீங்க. அந்த டிஷர்ட் அப்படியே மேலே தூக்குது. ஜேகே அந்த நேவலில் அவ்வளோ கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே ஐயோ வேறு லெவலாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே சக் பண்ணிக்கிட்டு மாமா விடு மாமா என்ன ப்ளீஸ் மாமா, எல்லோரும் யாரும் வந்துட போகிறாங்க மாமா. ஏய் இது யாரும் வர மாட்டாங்க உன்னை தவிர. எனக்கே தெரியாமல் உள்ள ஓடியான்ட்டு பற்றியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீங்களுமே அதை என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே அப்படின்ற மாதிரி. ஏன்னா கொஞ்சம் பொசசிவ் வந்துருச்சு ஜேகே மேலே உங்களுக்கு. இருந்தாலுமே மாமா வச்சா பிடிக்காம போயிடுமா அப்படின்ற மாதிரி. ஓகேடா இந்த எஃப்எஃப்பை நான் இதோடு முடிச்சுட்டு தென் நம்ம 4th வீடியோவில் நம்ம பார்க்கலாம்டா மிஸ். பாய்டா மிஸ்.